இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்க. உனக்கு என்ன வயசு ஆகுது, நீ எல்லாம் அந்த பையனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. இதனால அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே என்னாச்சு அப்படின்ற ஒரு கொடூரமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் 23, 2006 அன்டாரியோ, கனடா. இங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 8 வயசு பையனான ஜாக்கப் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பையனை நீ வா நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கான். இதனால அந்த சின்ன பையன் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஜாக்கப் கூட போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பாக்குறான். ஆனா வெளியில ஜாக்கப் இல்ல. என்னது இது, நம்மள விளையாடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இன்னும் வெளில வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்ச அந்த சின்ன பையன், பக்கத்துல தானே வீடு இருக்கு, நம்ம நேராவே போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அந்த 8 வயசு சின்ன பையன் ஜாக்கப்போட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு இந்த பையன் வீட்டுக்கு வெளியில நின்று நிறைய தடவை ஜாக்கப் ஜாக்கப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். யாருமே கதவை திறக்கல. சொல்லப்போனா அந்த பையன் ரொம்ப நேரமா கதவை தட்டி ஜாக்கப் ஜாக்கப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். யாருமே வர கிடையாது. என்னடா இது அப்படின்னு சொல்லி நிறைய தடவை யோசிச்சிருக்கான். கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கப்புடைய ரூம் இருக்கு. ஜன்னல் வழியா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். இவன் சின்ன பையன் அப்படின்றதுனால இவனுக்கு ஜன்னல் லிட்ல ஜன்னல் ரொம்ப ஹைட்டா இருக்கு. என்னது இது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை வந்து உருட்டிட்டு வந்து கீழே வச்சு அதுக்கு மேல ஏறி நின்று ஜன்னல் வழியா அப்படி பாக்குறான். இப்படி ஜன்னல் வழியா அந்த பையன் எட்டி பார்த்தப்ப ஜாக்கப்போட கால் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது இது, நம்மள விளையாட வர சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு படுத்து இருக்கிறான், ஏன் வெளில வரல, ஒருவேளை நம்ம கத்துட்டோம் நம்மள பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கானோ, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல டே ஜாக்கப் எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லி கத்தி இருக்காரு. ஆனா எந்த விதமான அசைவுமே இல்ல. அதுக்கு மேல அந்த பையன் இன்னொரு கல்லை எடுத்துட்டு வந்து அந்த கல்லுக்கு மேலேயே வச்சு அதுக்கு மேல ஏறி நின்று பாக்குறான். அப்பதான் அவனுக்கு உள்ளார என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியுது. இப்படி எட்டி பார்த்தப்ப அந்த 8 வயசான ஜாக்கப் அப்படின்ற பையன் ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்குறான் அப்படின்னு தெரியுது. இதை பார்த்த அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு ஷாக் ஆகி அந்த இடத்துல தடுக்கி விழுந்து தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இப்படி ஓடி போன பையன் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கர பதட்டத்தோட பேசியிருக்கான். அவங்க அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஜாக்கப்புக்கு என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமா அடிபட்டிருக்கு, ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ரத்தத்துல அவன் அசையாம படுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அவங்க அப்பாவுக்குமே பயங்கர ஷாக்கு. என்னது இது, இந்த பையன் இந்த மாதிரி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவரும் வேக வேகமா போயிட்டு அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கறாரு. பார்த்தப்ப அவங்க பையன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரியுது. ஜாக்கப் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தான். உடனடியாக அவங்க அப்பா வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த கதவை தட்டி பார்க்குறாங்க. யாரும் திறக்கல. அவங்க கதவை அன்லாக் பண்ணி பார்த்தப்பதான் கதவை வந்துட்டு திறந்து தான் இருக்கு, சும்மா தான் சாத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜாக்கப்புடைய பெட்ரூம்குள்ள போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தப்ப ஜாக்கப் கழுத்து இருக்கப்பட்ட நிலைமையில ரொம்பவே மோசமா இறந்து போய் கிடந்தான். வீட்டுல இருந்து மீதி இருக்கவங்களாம் எங்க, இவங்களுடைய அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. இவங்க எல்லாருமே பேஸ்மெண்ட்குள்ள போய் பார்த்தப்ப அங்க ரொம்பவே கொடூரமான முறையில் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு இறந்து கிடந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கொலை பண்ணியிருக்காங்களே, உள்ள வந்து யார் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்தப்ப பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட, சார் இந்த வீட்டுல 3 பேர் கிடையாது, மொத்தம் 4 பேர், நீங்க 3 பேர்த்தோட சடலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இந்த வீட்டுல 4வதா ஜாஸ்மின் அப்படின்ற 12 வயசு பொண்ணு ஒண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே சார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நம்ம ஒழுங்கா எதுவும் தேடாம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா இடத்தையும் மறுபடியும் தேடுறாங்க. ஒரு சின்ன சந்து கூட விடாம கபோர்டெல்லாம் ஓபன் பண்ணி எல்லா இடத்தையும் தேடி பார்க்கறாங்க. ஆனா அந்த 12 வயசான ஜாஸ்மினை காணோம். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து இவங்க 3 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு ஜாஸ்மினை ஒருவேளை கடத்திட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இந்த கொலைகாரனை பத்தி இந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க ஜாஸ்மினோட லேப்டாப்பை பாக்குறாங்க. இப்படி இவங்க அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி மெயில் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தப்ப ஜாஸ்மின் கடைசி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் பண்ணிருக்காங்க. அந்த மெயில்ல நான் அப்பா அம்மா தம்பி எல்லாத்தையுமே கொலை பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. இவ்வளவு நேரம் ஜாஸ்மின் யாராச்சும் கடத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த அவங்க இப்ப இந்த 3 கொலையும் ஏன் ஜாஸ்மின் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த ஜாஸ்மின், எதுக்காக சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவங்க கொலை பண்ணணும்? அப்படி அன்னைக்கு என்னதான் ஆச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட்.
ஜாஸ்மின் அக்டோபர் 21, 1993 அன்டோரியோ கனடாவில் பிறக்கிறாங்க. ஜாஸ்மினோட அம்மா பேர் வந்துட்டு டிப்ரா, அப்பா பேர் வந்துட்டு ஜீன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி போதைப் பொருட்கள்ல ரொம்பவே அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்கள மீட்டு கூட்டிட்டு வர ஒரு வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்காக ஒரு கேம்ப் வச்சிருந்தாங்க. அந்த கேம்ப்ல தான் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேம்ப் மூலியமா இவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிச்சிருது. அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி காதலாகி கடைசியில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜாஸ்மின் பிறக்கிறாங்க. ஜாஸ்மின் பிறந்த 5 வருஷம் கழிச்சு ஜேக்கப் அப்படின்ற அந்த சின்ன பையன் பிறக்கிறான். ஜாஸ்மின் தான் அவங்க வீட்டுல இருக்கவங்களே ரொம்ப செல்ல பொண்ணு. அந்த சமயம் அவங்க குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஜாஸ்மினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க. 2005 சம்மர் வருது. இந்த சம்மர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் ஹட் மால் அப்படின்ற ஒரு மாலுக்கு தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோத்திக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய சில பசங்க பொண்ணுங்களாம் இருக்க ஒரு குரூப்பை வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த கல்ச்சரில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ட்ரெஸ் போடுறது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பியரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் விட்டுக்கிறது, கையில் காதில் மூக்கிலலாம் வந்துட்டு குத்திக்கிறது, கண்ணில் வந்துட்டு அதிகமாக மை பூசிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்களாம். ஜாஸ்மினுக்கு அந்த குரூப்பை ரொம்ப பிடிச்சி போக அவங்களோட போயிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இப்படி அவங்க அந்த குரூப்பில் போயிட்டு ஃப்ரெண்டாக மாறினதுலேருந்து இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. இவங்க சரியா ஸ்கூலுக்கு போறதுல, நிறைய டைம் ஸ்கூல்ல வந்து கட் பண்ணிருக்காங்க, வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுறதுல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுது. அந்த குரூப்ல இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வயசு அதிகம். இவங்களுக்கு மட்டும்தான் 12 வயசு. இப்படியே போயிட்டு இருக்கப்ப நாளடைவில் அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போடாம இந்த கோத்திக் கல்ச்சர்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதனாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அதை இவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஸ்கூல்ல மட்டும் கிடையாது, வீட்லயும் அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்களாம். இதனால இவங்களுக்கு இடையில நிறைய சண்டை வந்துட்டு இருந்திருக்கு. ஜாஸ்மின் வந்துட்டு கம்ப்ளீட்டா மாறுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ், பிளாக் கலர் லிப்ஸ்டிக், பிளாக் கலர் மை அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா ஆகுறாங்க. ஃபேமிலியில் இருக்கிற யார்ட்டையுமே அதிகமா பேசுறதுல, எந்நேரம் பார்த்தாலும் செல்போனை கையில வச்சுட்டு செல்போன்ல மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த சமயம் ஜாஸ்மினுக்கு நிறைய பசங்க கூட மட்டும்தான் பழக்கம் ஏற்படுது. இவங்க எப்ப பார்த்தாலும் எதனாச்சும் ஒரு பையன் கூட பேசிட்டே இருப்பாங்களா. இந்த விஷயம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. அதுலயும் ஜாஸ்மின் வந்து பாத்தீங்கன்னா மை ஸ்பேஸ், ஜார்ப் அப்படின்ற மாதிரியான சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல எல்லாம் போயிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுல இவங்க அவங்களுக்கு 12 வயசு ஆகுது அப்படின்றத மறைச்சு எனக்கு 18-19 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி அவங்களோட ஏஜை மறைச்சு எக்கச்சக்கமான அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த அக்கௌண்ட்லாம் இவங்க மோசமான ஆபாசமான படங்கள் எல்லாம் வந்துட்டு போடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியல் கில்லரான ஜெஃப்ரி டேமர், அப்புறம் அமெரிக்கன் மெஜிஷியனான மெர்லின் மேன்சன். இவங்க தான் என்னோட ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஜனவரி 2006 ஜாஸ்மின் வழக்கம் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மெடிசன் ஹட் மாலுக்கு போறாங்க. அங்க ஜாஸ்மினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மி அப்படின்ற 23 வயசான ஒரு பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜாஸ்மினுக்கு ஜெர்மி ஸ்டின்கிய பார்த்த உடனே பிடிச்சு போகுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்தை வந்துட்டு ஜாஸ்மின் ஜெர்மி கிட்ட போயிட்டு சொல்லல. இந்த மாதிரி இவங்க ஜெர்மி கூட பேசுறது பழகிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மினோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ இதுக்கு மேல ஜெர்மி கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மினோட ஈகோவை டச் பண்ணுது. ஆனா என்னதான் இவங்க அம்மா சொன்னாலும் ஜாஸ்மின் வந்துட்டு கேட்கிற மாதிரி இல்ல. அடிக்கடி ஜெர்மி கூட நிறைய தடவை மாலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்ப பாரு ஜெர்மி கூட தான் சுத்திட்டு இருக்காங்க. ஜெர்மி கூட நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் போயிட்டு அட்டென்ட் பண்றாங்க. இப்படி இவங்க அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க அம்மா அப்பா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ இனிமேட்டு ஜெர்மியை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜாஸ்மின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு யாருக்கும் தெரியாம போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயமும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. நம்ம பொண்ணு நம்ம சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாளே, என்ன நடக்குது அப்படின்னே புரிய மாட்டேங்குது. இவளுக்கு 12 வயசு தான் ஆகுது, அந்த பையனுக்கு 23 வயசு ஆகுது. எப்படி இதெல்லாம் செட் ஆகும், இவள் எப்படி வழி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி 2 பேருமே பயங்கரமாக யோசிச்சாங்க. இதனால ஜாஸ்மினோட அம்மா அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினோட ஃபோனை வந்துட்டு பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்பவே கண்டிப்பாக நடந்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினுக்கு பிடிக்கல. ஆனால் ஜாஸ்மினோடைய தம்பியான ஜேக்கப்பை மட்டும் அவங்க அம்மா அப்பா ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவனை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவனை மட்டும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. இது ரொம்பவே அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சொல்லப்போனா இதனால அவங்களுக்கு அவங்க தம்பியான ஜேக்கப்பே பிடிக்காது. எப்ப பாரு ஜேக்கப் கிட்ட எதனாச்சும் சண்டை போட்டே இருப்பாங்களாம். ஒரு தடவை ஜேக்கப்பை கழுத்து நெரிச்சு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல வேலையா அந்த சமயம் அவங்க அம்மா வர இந்த விஷயத்தை பார்த்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இவங்க ஜாஸ்மினை பார்த்து ஏன் இப்படி பண்ற, ஒருவேளை அவன் செத்துருந்தான் அப்படின்னா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜாஸ்மின் அவன் செத்து போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. அதே இடத்துல
இடத்துல ஜாஸ்மினை பயங்கரமா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா ஜாஸ்மின் வந்துட்டு எதையுமே கண்டுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப இந்த லெவலுக்கு இவங்க மாற காரணமா இருந்த அந்த ஜெர்மி யார் அப்படின்றத பார்க்க போறோம். இவருடைய ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மி ஆலன் ஸ்டின்கி. ஜனவரி 15, 1983ல ஆல்பர்டால பிறக்கிறாரு. ஜெர்மியோட சின்ன வயசுல இருந்தே, அதாவது அவர் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அவர் யாருமே வந்துட்டு ஒழுங்கா பாத்துக்க கிடையாது. அவர் வளர வளர எல்லாருமே வந்துட்டு அவரை அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சொல்ல போனா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஜெர்மி சுத்தமா பிடிக்காது. அவரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துல இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே நிறைய சண்டை வந்து டைவர்ஸ் ஆகுது. இதுக்கப்புறமா அவங்க அம்மா புதுசா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமாச்சும் நம்ம அடி வாங்காம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அப்பா அவருக்கு வயசு வெறும் 3 தான். ஆனா அதுக்கப்புறமும் அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. புதுசா வந்து அவருடைய ஸ்டெப் ஃபாதரும் வந்து பாத்தீங்கன்னா அவரை போட்டு பயங்கரமா அடிப்பாராம். சொல்ல போனா இவர் நிறைய சித்திரவதைகள்லாம் பண்ணியிருக்காரு. இவருடைய ஸ்டெப் ஃபாதர் ஆகட்டும், இவங்களோட மதர் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி நம்மளோட பையனை வந்துட்டு இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா பார்த்துமே வந்துட்டு கண்டுக்காத மாதிரி தான் இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை இவருடைய ஸ்டெப் ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மியை கூலிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ள போட்டு அடைச்சு மூடி வைக்கிறாரு. இவர் ரொம்ப நேரம் அந்த பாக்ஸ்குள்ள இருந்ததுனால இவரோட கை கால்லாம் வந்துட்டு மரத்து போகுது. மூச்சு திணறி சாகர நிலைமைக்கு போறாரு. ஆனா அந்த சமயம் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தற்செயலா அந்த பக்கம் வர அந்த பாக்ஸை பார்க்க அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி இவரை காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி வீட்டுல மட்டும் கிடையாது, ஸ்கூல்லயுமே வந்துட்டு யாருமே இவர்கிட்ட நல்லா நடந்துக்க மாட்டாங்க. இவர்கிட்ட புது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அந்த சின்ன வயசுல கிழிஞ்ச போன ட்ரெஸ்ஸை தான் இவர் போட்டு போவார். இதனால அவருடைய ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. இவரோட லாஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீன்கி அப்படின்னு இருக்கும். அது எல்லாருமே மாத்தி ஸ்டிங்கி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது துர்நாற்றம் அப்படின்ற மாதிரி தான் இவரை போட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. இந்த சமயம் இவரோட ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இவருக்கு ADHD இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கவங்க எப்பயுமே ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, தனக்கு தானே பேசிப்பாங்க, ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. இது ஒரு விதமான மென்டல் டிசார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே இவர் ஸ்கூல்ல வச்சு எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை வச்சு இன்னுமே பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இப்போ இவர் ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இவங்க அம்மா பயங்கரமா போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட விளைவா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய ஆண்களோட வீட்டுக்கு போவாங்களாம். போயிட்டு இவங்க கண்ணு முன்னாடியே வந்துட்டு தகாம நடந்துப்பாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மி வந்துட்டு வளர்றாரு. ஒரு கட்டத்துல இந்த விஷயங்கள்லாம் ஜெர்மிக்கு பிடிக்காம போக நம்மளுடைய அப்பா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதனால ஜெர்மி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் வீட்டுக்கே போறாரு. அங்க போனா அவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லேடியை கல்யாணம் பண்ணிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த லேடிக்கும் ஜெர்மிக்கும் சுத்தமா செட் ஆகல. ரெண்டு பேருக்கு நடுவுல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெர்மியோட அப்பா வந்து இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரோடோட சுத்திக்கிட்டு இருந்த அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு கோதிக் கல்ச்சர் அப்படின்ற அந்த கல்ச்சரை பாக்குறாரு. அது ரொம்பவே பிடிச்சு போக அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரியே மாறி பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறது, மை போடுறது, காது வாயெல்லாம் குத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்ச ஒரு மாசத்துக்குள்ளே இவங்களுக்குள்ள லவ் வருது. ஜாஸ்மின் வந்து பாத்தீங்கன்னா அவளோட வயசை 17, 18 அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. அவளோட உண்மையான வயசு வந்து 12 தான் அப்படின்னு சொல்லி இவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்துட்டு ஜெர்மி கிட்ட சொல்றாங்க. ஆனா ஜெர்மி வந்துட்டு இதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா ஜாஸ்மின் வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணாரு. இப்ப ஏப்ரல் 3, 2006 ஜெர்மி வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மினோடைய அம்மா அப்பாவை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு Facebook போஸ்ட் ஒன்னு போடுறாரு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன், அவ இல்லாம நான் இல்ல, அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்படி இருக்கப்ப இவங்க அம்மா அப்பா ஏன் கூட பழக விட மாட்டேங்கிறாங்க, இவங்களாம் ஒரு அம்மா அப்பாவா அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. கூடவே அவர் இன்னொரு போஸ்டும் போடுறாரு. எனக்கும் ஜாஸ்மினுக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது, வந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போடுறாரு. இதை பார்த்து இவங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரி, இவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஜாஸ்மின் வந்துட்டு ஜெர்மிக்கு ஒரு மெயில் போடுறாங்க. அந்த மெயில்ல நமக்கு தடையா இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கு ஜெர்மி வந்து பாத்தீங்கன்னா அதான் சரி, இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் அப்புறம் ஜெர்மி ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அங்க இவங்க பேசிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜாஸ்மினோட வீட்டுக்கு போறாங்க. முதல்ல ஜாஸ்மின் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுடைய பேஸ்மெண்டோடைய ஜன்னலை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஜன்னல் வழியா ஜெர்மி யாருக்குமே தெரியாம அந்த பேஸ்மெண்ட்குள்ள குதிக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னது இது, பேஸ்மெண்ட்டுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மினோட அம்மா பேஸ்மெண்ட்டுக்குள்ள இறங்கி போய் பாக்குறாங்க. பார்த்தப்ப ஜெர்மி ஜாஸ்மின் ரெண்டு பேருமே நின்னுட்டு இருந்தாங்க. இது பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. வெளியிலே நீ யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. இப்படி இவங்க திட்டிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ஜெர்மி வந்துட்டு அவருக்கு பின்னாடி இருந்து கத்தி எடுத்து சர்ற மாதிரியா ஜாஸ்மினோட அம்மாவை குத்துறாரு. இப்போ அவங்க அம்மா ரத்தம் வர வர ப்ளீஸ் ஜாஸ்மின் என்னைய காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஜாஸ்மின் காப்பாத்தாம ஜெர்மி கிட்ட இருக்க கத்தியை வாங்கி அவங்களும் மாத்தி மாத்தி குத்துறாங்க.
ஜாஸ்மினோட அம்மா அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. இப்ப பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஜாஸ்மினோட அம்மா பயங்கரமா கத்தி கத்தி அழுது அதே இடத்துல இறந்து போக இந்த சத்தத்தை கேட்டு ஜாஸ்மினோட அப்பா வந்துட்டு என்னாச்சு ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்படி இவர் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே அவரோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. இவங்க 2 பேர்த்தையும் பாக்குறாரு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரு பயங்கரமா கத்துறாரு. அந்த சமயத்துல ஜெர்மி இவரையும் தாக்குறதுக்காக வரான். ஜாஸ்மினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவரை தடுத்து இவரு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவருக்கு கிடைச்ச ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஜெர்மியோட கண்ணிலே குத்துறாரு. ஒரு கட்டத்துல இப்படி இவங்களுக்குள்ள தள்ளுமுள்ள நடந்துட்டு இருக்க ஜாஸ்மின் வந்துட்டு அவங்க அப்பாவே பிடிக்க ஜெர்மி கத்தி எடுத்து அவங்க அப்பாவை சரமாரியா குத்தி அதே இடத்துல கொல்றாரு. இப்படி இவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே பேஸ்மெண்ட்லேயே வச்சு கொலை பண்ணிட்டு ஜாஸ்மின் ஜெர்மி 2 பேருமே அந்த வீட்டுக்கு மேல வராங்க. அங்க ஜாஸ்மினோட தம்பி எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம நல்லா படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. இப்ப ஜாஸ்மின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட தம்பி ஜாக்கப்பையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெர்மி அவன் சின்ன பையன் வேணாம் அப்படின்னு சொல்ல இல்ல இவனை உயிரோட விடக்கூடாது, இவன் கண்டிப்பா இன்னைக்கு செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்தியை வாங்கிட்டு போறாங்க. இப்படி இவங்க கத்தியை வாங்கிட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரூம்குள்ள நுழைஞ்ச அந்த சமயத்துல ஏதோ ஒரு பொருளை இவங்க தள்ளிவிட ஜாக்கப் வந்து டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சுத்தி இருக்காங்க. கையில கத்தி இருக்கு. சரி இவங்க நம்மள கொலை பண்ண தான் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து தூக்கி தூக்கி அடிச்சிருக்கான். ஆனா ஜாஸ்மின் அவங்களுடைய தம்பியான ஜாக்கப்பை பிடிச்சி அவங்க கழுத்திலேயே வந்துட்டு கிழிக்கிறாங்க. இதுல எக்கச்சக்கமான ரத்தம் வழிஞ்சு ஜாக்கப் அதே இடத்துல கமுந்து அடிச்சு விழுந்து சாகுறாரு. இந்த கொலையை பண்ணதுல இவங்க 2 பேருக்கு மேலேயுமே ரத்தம் சதறது. இதனால இவங்க பாத்ரூம் போயிட்டு அவங்களோட கை கத்தி எல்லாத்தையுமே கழுவிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜாஸ்மினோட அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்க பர்ஸ்ல இருந்த பணம் அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஜெர்மியோட கார்ல அவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜெர்மியோட வீட்டுக்கு போறாங்க. தன்னோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற கில்ட் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க 2 பேரும் ஜெர்மியோட வீட்டுல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி ஒண்ணு நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அந்த பார்ட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக 2 பேருமே கார்ல போறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க 2 பேருமே பார்ட்டியில பயங்கரமா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என்னென்னத்தையும் உளறிட்டு இருக்காங்க. இப்படி உளறிட்டு இருந்தப்ப என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இனிமே எங்களை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, ஏன்னா ஜாஸ்மினோட அப்பா அம்மா 2 பேர்த்தையும் நாங்க கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை சுத்தி இருந்து கேட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, இவனாச்சும் கொலை பண்ணி இருக்கிறதாவது அப்படின்ற மாதிரி இது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்க. மேற்கொண்டு அந்த பார்ட்டியில் இருந்த ஒரு நபர் வந்துட்டு ஜெர்மியை நோட் பண்ணி உன்னோட கண்ணுகிட்ட காயமா இருக்கே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெர்மி ஜாஸ்மினோட அப்பாவுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு, அந்த சண்டையில அவர் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கண்ணுகிட்டே குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதையும் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இவன் சீன் போறதுக்காக சும்மா எதையோ சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் நம்ம நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. இப்படி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பார்ட்டியை கொண்டாடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவங்க 2 பேருமே போயிட்டு ஸ்டே பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்க இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸோடைய ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்த மாதிரி ஜாக்கப் வந்து பக்கத்து வீட்டுக்கார பையன் கிட்ட நம்ம ஒன்னா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருப்பான். சரி நான் ஃப்ரீ ஆயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கார பையன் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் அந்த பையன் ஃப்ரீ ஆயிட்டு வந்து அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்தப்பதான் ஜாக்கப் வந்துட்டு இறந்து போன இந்த விஷயம் தெரியுது. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த குடும்பத்தை சேர்ந்த 3 பேர்த்தோட சடலமும் கிடைக்குது. இப்பதான் ஜாஸ்மினோட லேப்டாப்ல மெயில பாக்குறாங்க. அதுல அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜாஸ்மினோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி பேசுறாங்க. இப்படி பேசினப்பதான் இவங்க 2 பேருமே நைட்டு பார்ட்டியில இந்த மாதிரி நாங்க கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வளர்னது இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. கூடவே இப்போ அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்ப அவங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வீட்டோட அட்ரஸையும் ஜாஸ்மின் ஜெர்மியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தராங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினப்ப இவங்க 2 பேரும் வெளில வராங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களை பார்த்து உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறப்பே ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க. அவங்களோட முகத்தில் எந்த விதமான கில்ட்டும் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது. எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு கேட்ட உடனே ஜாஸ்மின் வந்துட்டு யாரை கொலை பண்ணாங்க, என்ன நீங்க பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல, மரியாதை உண்மையை சொல்லுங்க, எதுக்கு கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யாரு இறந்து போனா யாரு கொன்னா அப்படின்னு இவங்க கேட்க போலீஸ் ஆபீசர்ஸ் உன்னுடைய அம்மா அப்பா தம்பி 3 பேருமே இறந்து கிடக்குறாங்க, பார்த்துட்டு தான் நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஜாஸ்மின் வந்துட்டு என்ன சொல்றீங்க, என்னோட அப்பா அம்மா தம்பி எல்லாம் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கூட இருந்து பார்த்துட்டு இருந்த ஜெர்மிக்கு ஒண்ணுமே புரியல, அவன் முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஜாஸ்மின் வந்துட்டு யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்த அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் நீ தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஜாஸ்மின் வந்துட்டு எதை வச்சு நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு நீங்க
சொல்றீங்க அப்படின்னு கேட்க, உன்னோட லேப்டாப்ல இருந்த மெயிலை நாங்க பார்த்துட்டோம், நீ தான் கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜாஸ்மின் வந்துட்டு, ஆமா எனக்கும் என்னோட அம்மா அப்பாவுக்கும் நடுவில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு, அவங்க என்னோட லவ் வந்துட்டு ஏத்துக்கல, அதனால எனக்கு ரொம்ப கோவம் அதிகமா இருந்தது, அந்த கோவத்துல தான் நான் அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தேன். அதே தான் அன்னைக்கு நான் கோவத்துல டைப் பண்ணி அனுப்புனது, இந்த மாதிரி நான் மெயில் பண்ணேன் அப்படின்னா நான் தான் கொலை பண்ணேன்னு ஆயிடுமா? எத்தனையோ பேர் கோவத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இவங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க, ஒருவேளை கொலை பண்ணாம இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி போலீஸே யோசிக்கிறாங்க. இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் கிரைம் சீனுக்கு போயிட்டு அங்க கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. கூடவே அங்க இருந்த பிளட் சாம்பிள், இவங்க 2 பேரும் போட்டிருந்த ட்ரெஸ்ல எதனாச்சும் பிளட் தெரிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுல அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு அந்த வெப்பன்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஜெர்மியோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஜாஸ்மினோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எக்கச்சக்கமான ஆதாரங்களை திரட்டுறாங்க. இந்த ஆதாரங்கள்லாம் வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு ஜாஸ்மினை விசாரிக்கிறாங்க. மரியாதையை சொல்லுங்க, நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கு எங்ககிட்ட எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு, ஆனா நீங்களாவே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை கம்மியாகும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை இவங்க வாயில இருந்தே வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 2 பேர்த்தையுமே ரிப்பீட்டடா விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜாஸ்மின் வந்துட்டு இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த ஜெர்மி வந்து ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து, ஆமா நாங்க தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறோம். இப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல எதுக்காக இவங்க எல்லாம் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நாங்க 2 பேருமே லவ் பண்ணோம், எங்களோட லவ் வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்கல, அவங்க எங்களுக்கு ஒரு தடையா இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எங்களை வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க 3 பேர்த்தையும் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயமும் கோர்ட்ல நீதிபதி வந்துட்டு 8 வயசான ஜேக்கப் வந்துட்டு உங்களை என்ன பண்ணா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்க கிட்ட இருந்து சரியான பதில் இல்ல. ஜாஸ்மினுக்கு ஜேக்கப் வந்துட்டு சுத்தமா பிடிக்காது, அதனால அவங்க தம்பியை வேணும்னே தான் கொலை பண்ணிருக்காங்க. இப்போ கோர்ட்ல ஜாஸ்மினுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சமயம் வெறும் 12 வயசு தான் இருந்தது. இதனால ஜாஸ்மினுக்கு 10 வருஷம் தண்டனை கிடைக்குது. இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது ஜாஸ்மின் தான், கூட ஹெல்ப் பண்ணதான் ஜெர்மி அப்படின்றதுனால ஜெர்மிக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. ஜெர்மி அண்டர் ஏஜா இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஜாஸ்மினோட கம்மி தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா இப்படி கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையுமே சேர்த்து கொலை பண்ணிருக்காங்க. இதுக்கு இந்த 10 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஜாஸ்மின் வந்து அடுத்த 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு 2016ல ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஆனா வெளியில போன ஜாஸ்மின் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவங்களோட லா படி வெளியில போன குற்றவாளி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அதனால எதுலையுமே ஜாஸ்மின் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இல்ல. ஆனா ஜெர்மி இன்னும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கான். 2033ல தான் வந்துட்டு அவன் ரிலீஸ் ஆவான். இப்ப ஜெர்மிக்கு 42 வயசு ஆகுது. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸ்ல ஜாஸ்மினை என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. வெறும் 12 வயசு இருக்கும் போதே அவங்க வந்துட்டு ரொம்பவே மோசமா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அதுவும் லவ் பண்ற அப்படின்ற காரணத்துக்காக சொந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கொலை பண்ணிருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஜாஸ்மின் பண்ணது தப்பு. இன்னொரு பக்கம் நீங்க ஜெர்மி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே ஜெர்மிக்கு வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் இல்ல. ஆனா அவரு பண்ணதும் தப்பு தான். இருந்தாலும் அவரோட மென்டல் கண்டிஷன் வந்துட்டு வித்தியாசமா இருந்தது. சின்ன வயசுல இருந்து நிறைய கொடுமைகள் அனுபவிச்சு வளர்ந்தாரு. ஆனா ஜாஸ்மினுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவங்களோட அம்மா அப்பா வந்து இவங்களை ரொம்ப ரொம்ப பார்த்து வளர்த்திருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்து வளர்த்தன அவங்களோட அப்பா அம்மா ஒரு பாவமே அறியாத அவங்களோட தம்பியை கொலை பண்ணாத எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.